நான் கடைசியாக பார்ட் டூவில் இந்த 5வது கேள்வியில் விட்டோம். பட் 5வதுல ஏ பகுதி பார்த்துட்டோம். நான் பார்த்தோம் வன்பொருள் இருக்கும். வன்பொருளோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியதான் பணி செயல் முறைமை. பணி செயல் முறைமை பிறகுதான் பிரயோக மென்பொருட்கள் வரும். அந்த பிரயோக மென்பொருளை தான் பயனர் பயன்படுத்துவார். இது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். பணி செயல்முறைமைக்கு பிறகு முறைமை மென்பொருட்கள், முறைமை மென்பொருட்களும் பணி செயல்முறைமையில் இருக்கும். பயனர் பயன்படுத்துறது பிரயோக மென்பொருட்களை. ஏனைய அந்த முறைமை மென்பொருட்கள் முறைமையினுடைய செயற்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். பயனர் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் பிரயோக மென்பொருளாக இருக்கும். வன்பொருளோட மிக அண்மையில் உள்ள படியில தான் பணி செயல்முறைமை இருக்கும். பணி செயல்முறைமைக்கு பிறகுதான் ஏனைய பிரயோக மென்பொருட்களும் முறைமை மென்பொருட்களும் காணப்படும். அதுல பிரயோக மென்பொருட்களை பயனர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எனவே டி வன்பொருளாக இருக்கும். இது வன்பொருள், இது பணி செயல்முறைமை. இங்க தரப்பட்ட பணி செயல்முறைமை உபுண்டு, சி உபுண்டு, ஏ பிரயோக மென்பொருளாக இருக்கும். அந்த பிரயோக மென்பொருள் தான் இவர் பயன்படுத்துகிற பிரயோக மென்பொருள் லிப்ரிஆஃபிஸ் ரைட்டர். பி ஒரு முறைமை மென்பொருள். இங்க தரப்பட்ட முறைமை மென்பொருள் ஒரு பயன்பாட்டு மென்பொருள் தரப்பட்டிருக்குது. நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள். இது பயனர். சரி, அதுக்கு டவுட் இருக்குதா? கமலா ஒரு கணனியை இயக்கி லிப்ரிஆஃபிஸ் ரைட்டரை பயன்படுத்தி தொடங்குகிறார். இது ஒரு பிரயோக மென்பொருள்னு பார்த்தோம். என்ன வகையான மென்பொருள் இது? இது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். லிப்ரிஆஃபிஸ் ரைட்டர்ன்றது இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் ஆகவும் இருக்கு. பின்வருவது கணனியின் முறை வழியாக்கியின் மீது இயக்கப்பட்ட வெவ்வேறான முறை வழிகளின் ஒரு தொடரை காட்டுகின்றது. தரப்பட்ட பட்டியலின் தெரிவு செய்து ABCD எனும் முகப்படையாளங்களை இலக்கங்களால் பிரதிடுவதன் மூலம் தொடரை மீள என்ன செய்யலாம், எழுதட்டாம். இப்போ டெஸ்ட்டுக்கு அப்போ ஒரு முறை வழியாக்கி ஒரு ப்ரொசஸர் தான் பயன்படுத்தப்படுது. ஒரு ப்ரொசஸர் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட செயற்பாடுகளை ஒரே டைம்ல என்ன செய்யலாம், இயக்கலாம். அதை நான் சொல்லுவோம் ஒரே டைம்ல இயக்கலாம். இயக்கும் போது அவை இவ்வாறு பல செயல்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு உதவி செய்யறது தான் பணி செயல்முறை மீற வேலை. அதான் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி ப்ராசஸிங் சிங்கிள் ஒரு கம்ப்யூட்டர்ல நடக்கும் போது அதான் செயல் முகாமைத்துவம். பணி செயல்முறை மீன் சேவைகளை நான் படிக்கிறது செயல் முகாமைத்துவம், ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு ப்ரொசஸுக்கும் இடைவெளி வழங்கப்பட்டு பணி செயல்முறைமையால நடத்தப்படும். இங்க பயோஸ்ன்றது என்னது? யாரால் பயோஸ் யாரால் சொல்லுங்க. பயோஸ்ன்றது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது ஒரு நிலைப்பொருள். இது நான் சொல்லுவோம் நிலைப்பொருள், ஃபேர்ம்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அவை கணனியினுடைய ஒரு பகுதியில் நான் பார்த்திருக்கிறோம். மென்பொருள் இருக்கும், வன்பொருள் இருக்கும், அதே மாதிரி நிலைப்பொருட்களும் இருக்கும். ஃபேர்ம்வேர் அப்படின்னு சொல்றது. இந்த நிலைப்பொருட்கள் எங்க சேமிக்கப்பட்டிருக்கும்? எந்த நினைவகத்துல நிலைப்பொருட்கள் சேமிக்கப்பட்டிருக்கும்? நிலைப்பொருட்கள் சேமிக்கப்படுறது எந்த நினைவகம்?
ரொம்ல தான் நிலைப்பொருட்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. நிலைப்பொருட்கள் சேமிக்கப்பட்ட நினைவகத்தை சொல்லுவோம் ரொம், ரீட் ஒன்லி மெமரி. இது ஒரு அழித்தகா நினைவகம். கணனியினுடைய செட்டிங்ஸ்கள் தான் இந்த நிலைப்பொருள். கம்ப்யூட்டர் இயக்கம் தொடர்பான செட்டிங்ஸ் தான் இருக்கும். அவை இது வந்துட்டு அழிக்க இயலாது. கணனி உற்பத்தி நிறுவனம் ரொம்ல வந்துட்டு நிலைப்பொருட்களை எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரும். ஆகவே நாங்கள் சாதாரணமாக ரொம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்கள் என்ன செய்யலாது, அழிக்க இயலாது. இந்த நிலைப்பொருட்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுது என்றால் கணனியினுடைய தொடக்கத்தில் கணனியை ஆரம்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுறது தான் நிலைப்பொருள். கம்ப்யூட்டரை நாங்கள் ஒன் பண்ணின உடனே அதை ஒன் பண்ணுறதுக்கு இயக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது. அவை பணி செயல்முறையுமே கணனியினுடைய கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு முதல் நாங்கள் ஏற்கனவே அந்த கேள்வியிலே பார்த்தோம். ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் பண்ணினால் அதில் உள்ள என்ன அழிக்கப்படும், பணி செயல்முறையுமே அழிக்கப்படும், அதில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் அழிக்கப்படும், அதில் உள்ள கோப்புகள் என்ன ஃபைல் டேட்டா எல்லாம் அழிக்கப்படும். ஆனால் நிலைப்பொருட்கள் அழிக்கப்படாது. ஃபார்மட் பண்ணினாலும் கம்ப்யூட்டர் ஒன்றாகும், பணி செயல்முறையுமே அழிஞ்சிடும் ஃபார்மட் பண்ணினால். ஆனால் நிலைப்பொருட்கள் அழியாது. ரொம்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிறது நாங்கள் அழிக்க இயலாது, ஃபார்மட் பண்ணினாலும் அழியாது. ஆகவே அந்த நிலைப்பொருட்கள் காரணமாகத்தான் பணி செயல்முறைமை இல்லாட்டியும் அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும், ஒன்றாகும். இப்போ கம்ப்யூட்டர் ஒன்றாகுதுன்னு சொன்னால் அதுக்கு நிலைப்பொருட்கள் தான் ஒன் பண்ணுது. அதுக்கு பின்னால தான் பணி செயல்முறைமை முழுமையான கட்டுப்பாட்டை கணினிட்ட பெற்றுக்கொள்ளும். ஒரு கணனியை இயக்குறாண்டால் அவை முதலாவது இது இயங்கும். அப்ப கணனியை இயக்கும் போது முதலாவது பயோஸ் தான் இயங்கும், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் இயங்கும். அது கிளியரா? அப்ப ஏ என்னவாக இருக்கும், பயோஸ். கம்ப்யூட்டர் நாங்கள் ஒன் பண்ணும்போது முதலாவது பயோஸ் தான் இயங்கும், என்ன பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். வேற என்ன நிலை பொருட்கள் இருக்குது? ஃபர்ம்வேருக்கு பயோஸ் ஒரு உதாரணம். வேற ஏதாவது நிலை பொருட்கள்? வேற இன்னொரு நிலை பொருள் இருக்கு, போஸ்ட் அப்படின்னு சொல்றது. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். கம்ப்யூட்டர் ஒன் பண்ணின உடனே எங்களோட கணனியினுடைய வன்பொருட்களை பரீட்சி கொண்டு நடக்கும், போஸ்ட். இன்னொன்று பூட் ஸ்டெப் லோடர் ஒன்று இருக்கு, என்ன பூட் ஸ்டெப் லோடர். இவர் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எங்களுக்கு ரெம்முக்கு லோட் பண்ணுவார். பூட் ஸ்டெப் லோடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் நிலை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவை கணனி ஒன்னாகிறதுக்கு தேவை வந்து நிலைப்பொருள். அவை கணனி இயக்குறாருன்னு சொன்னால் முதலாவது பயோஸ் தான் இயங்கும். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா? நிலைப்பொருள் இயங்கினதுக்கு பின்னால இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் என்ன செய்யும்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், அதை வந்துட்டு ரெம்முக்கு லோட் பண்ணும். அதுக்கு பின்னால அவங்களோட வேலை முடிஞ்சு நிலை பொருட்களை அதுக்கு பிறகு கணனியின் தொழிற்பாட்டை பெற்றுக்கொள்வது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ பி வரணும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒன்று தான் வரணும். இங்க தரப்பட்டிருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னது? உபுண்டு. உபுண்டு. பி என்னவாக இருக்கும்? உபுண்டுவாக இருக்கும். ரைட். உபுண்டு அப்போ பணி செயல்முறை வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது லிப்ரிஆஃபிஸ் ரைட்டரை வந்து என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. உபுண்டு வேலை செய்யும். உபுண்டு கணனியோட தொழிற்பாட்டை பெற்றுக்கொண்டதுக்கு பின்னால அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது. அந்த சாஃப்ட்வேரினுடைய ஃபங்க்ஷன் தான் அதுக்கு பின்னால இயங்கும். சி என்னவாக இருக்கும் என்றால் இந்த லிப்ரிஆஃபிஸ் ரைட்டர். இப்போ நாங்கள் லிப்ரிஆஃபிஸ் ரைட்டரை வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஓடாசிட்டின்ற சாஃப்ட்வேரையும் நம்ம இயக்க போறோம். ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேரை இயக்கணுமாக இருந்தால் அதுக்கு இடைப்பட்ட முகாமைத்துவத்தை செய்யறது பணி செயல்முறைமை. அவை திரும்பவும் பணி செயல்முறைமை இயங்கும். அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அடுத்த சாஃப்ட்வேர் இயக்கணுமாக இருந்தால் பணி செயல்முறைமை இயக்கணும். அவை இங்க டிஎம் என்னவாக இருக்கும் என்றால் உபுண்டுவாக இருக்கும். உபுண்டு என்ன செய்யும், அப்ப லிப்ரிஆஃபிஸ் ரைட்டரை நிப்பாட்டி போட்டு ஓடாசிட்டியை இயக்க போகுது. கிளியரா? இது ஓகேயா?
இப்போ இன்னொரு சாஃப்ட்வேரே இருக்கிறோம். லிப்ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம், ஓடாசிட்டியையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இன்னொரு ப்ரௌசர் சாஃப்ட்வேரையும் நம்ம என்ன செய்கிறேன், நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். 3 சாஃப்ட்வேரையும் ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அது அடுத்ததாக என்ன வரும்? ஈக்கு பிறகு அடுத்தது என்ன வரணும்? உபுண்டு வந்துஹான். உபுண்டு. திரும்பவும் உபுண்டு வந்து தான் அதுக்கு ஒரு ப்ரௌசர் வரணும். கிளியரா? எத்தனை சாஃப்ட்வேரை நாங்கள் ஒரே டைமில் இயக்கினாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு இடையில கட்டாயம் பணி செயல்முறை நீ வரணும். அது ஓகேயா? ஓ சார். அடுத்து பாவம் 6வது கேள்வி. அடுத்து பவர் பாயிண்ட் தொடர்பான கேள்வி. இவ்வாறு நிறைய நாங்கள் ஒரு ஸ்லைட் வந்துட்டு பல வகையான ஸ்லைட் இருக்கு, நிறைய லே அவுட் இருக்கு. என்ன முதலாவது என்ன லே அவுட்? இது என்ன ஸ்லைட்? என்ன லே அவுட் ஸ்லைட்னு சொல்லுவோம்? இது பிளாங்க். என்ன பிளாங்க் ஸ்லைட். ஸ்லைடில் நாங்கள் நிறைய வகையான ஸ்லைட் இருக்கு. நான் பவர் பாயிண்ட் போனோம்னு சொன்னால் அவை நாங்கள் நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இப்படி நிறைய வகையான லே அவுட் இருக்கு. இது வந்து டைட்டில் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். இதான் டைட்டில் ஸ்லைட். எந்த வடிவத்தில் வரும்? டைட்டில் ஸ்லைடில் 2 பட்டிருக்கும். இதில் நீங்கள் மெயின் டைட்டிலை டைப் பண்ணலாம், கீழே சப் டைட்டில் கொடுக்கலாம். இதுக்கு அந்த ஸ்லைடுக்கு நான் சொல்லுவோம் டைட்டில் ஸ்லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை நான் சொல்லுவோம் டைட்டில் அண்ட் கண்டென்ட். டைட்டில் ஒன்று கொடுக்கலாம், அதுக்கு பிறகு நீங்கள் இவரில் டைட்டிலை டைப் பண்ணிட்டு நீங்கள் கண்டென்ட்டை இங்கே டைப் பண்ணலாம். கண்டென்ட் வந்து ஃபோட்டோவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிடலாம், அல்லது வீடியோ வந்து கொடுக்குறதா கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டென்ட் எதுவாக அமையலாம், அங்கே டைட்டிலும் கண்டென்ட்டும் வரும். டைட்டிலில் டைட்டிலும் சப் டைட்டிலும் கொடுக்கலாம் டைட்டில் ஸ்லைடில். இது செக்ஷன் ஹெடர்னு சொல்லி 2 இருக்குது. செக்ஷன் ஹெடரில் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி. அடுத்த டூ கண்டென்ட் ஒன்று இருக்குது. டூ கண்டென்ட்ல டைட்டில் கொடுக்கலாம், 2 பக்கம் நீங்கள் என்ன செய்யலாம், கண்டென்ட் டைப் பண்ண இப்படி. இதை நான் சொல்லுவேன் டூ கண்டென்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 ஃபோட்டோவை போடலாம், அல்லது டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணலாம், டேபிள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம், கிராஃபாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் கண்டென்ட் எதுவாகவும் அமையலாம். டைட்டிலும் 2 கண்டென்ட்டும் நீங்கள் கொடுக்க. இதை நான் சொல்லுவோம் டூ கண்டென்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்பேரிசன் அப்படின்னு ஒன்று. கம்பேரிசன் ஸ்லைடுன்னு சொல்லியிருக்குது. 2 நாங்கள் வேறுபடுத்தி கொடுக்குறது. இங்கே டைட்டில் வரும், உதாரணம் அங்கே சாஃப்ட்வேர், இங்கே ஹார்ட்வேர்னு டைப் பண்ணி போட்டு சாஃப்ட்வேர் இங்கே கொடுக்கலாம், ஹார்ட்வேர் பற்றி இருக்கிறது இங்கே வேறுபாடு. 2 நீங்கள் அட்டவணைப்படுத்தி வேறுபடுத்தணுமாக இருந்தால் கம்பேரிசன் ஸ்லைடை நீங்கள் பயன்படுத்த இயலும். இது டைட்டில் ஒன்லின்னு ஒன்று இருக்குது. டைட்டில் ஒன்லின்னா டைட்டில் மட்டும்தான் இங்கே டைப் பண்ணலாம், இங்கே கண்டென்ட் இல்லை, ஒன்லி டைட்டில். டைட்டில் மட்டும் நீங்கள் கொடுக்குற ஸ்லைடுக்கு இந்த டைட்டில் ஒன்லின்ற ஸ்லைடை பயன்படுத்த இயலும். அடுத்த பிளாங்க் ஸ்லைடும் இருக்குது. பிளாங்க் ஸ்லைட்னா ஒன்றும் இருக்காது, வறுமையான இருக்கும். இதில் ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஃபோட்டோவை போடலாம், இன்சர்ட் பண்ணலாம், ஏதாவது டேபிள் ஒன்றை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணலாம். அங்கே ஹெட்டிங் இருக்காது, டைட்டில் இருக்காது. பிளாங்க் ஸ்லைட். கண்டென்ட் வித் கேப்ஷன் ஒன்றும் இருக்குது. இங்கே கண்டென்ட் வரும், கேப்ஷன் சைட்டில் வரும். ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணனா அதுக்கு நீங்கள் டைப் பண்ண மேலும். இதை நான் சொல்கிறது கண்டென்ட் வித் கேப்ஷன். பிக்சர் வித் கேப்ஷனும் இருக்குது. அது பிக்சர் ஒன்று நீங்கள் அங்கே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடும், அதுக்குரிய டைட்டிலை நீங்கள் கொடுக்கலாம், பிக்சர் வித் கேப்ஷன் இப்படின்னு சொல்லி பல வகையான ஸ்லைட் லே அவுட் இருக்குது. அப்போ இதில் தரப்பட்ட முதலாவது பிளாங்க் ஸ்லைட். இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா. பி வந்து ஸ்லைட் பேரும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு எக்ஸாமுக்கு. பி எது தரப்பட்டிருக்கு? இது டைட்டில். என்ன நான் பார்த்தேன், டைட்டிலும் சப் டைட்டிலும் வரக்கூடிய டைட்டில் ஸ்லைட் தான் இது. இது டைட்டில் ஸ்லைட். இதுல பேரு
சி டைட்டில் அண்ட் கண்டென்ட். டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட் தான் இது. டைட்டில் ஒன்று தரப்பட்டு விளங்குதானே, இது படம் விளங்குதா? டைட்டில் ஒன்று தரப்பட்டு இதுக்குள்ள கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணலாம். டைட்டில் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்லைடு. இது இந்த ஸ்லைட் title and two content. டைட்டில் அண்ட் டூ கண்டென்ட் நான் சொல்றது இல்லை, டூ கண்டென்ட் ஸ்லைடு தான் சொல்லுவோம். டூ கண்டென்ட் இது Only title. Only title. டைட்டில் ஒன்லின்னு சொல்லுவோம். டைட்டில் ஒன்லி. இப்படிதான் ஸ்லைட் லேஅவுட் தரப்பட்டிருக்கு. முதலாவது நாங்கள் என்ன அவங்க தந்திருக்கிறாங்க, அதுக்கு எந்த ஸ்லைட் ஏயா பியா சியா டியா இயா பொருத்தம்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். தலையங்கம் படையவில்லை. தலையங்க படவில்லைக்கு இது பொருத்தம். ஹெட்டிங் ஒன்று போடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்லைட் பொருத்தமாக இருக்கும்? B. பி கொடுக்கலாம் அல்லது பி அல்லது இ ரெண்டுல எது எழுதினாலும் சரி. சரிதானே? இதுவும் டைட்டில் தான். டைட்டில் வந்து சப் டைட்டில் கொடுக்கணும். இங்கே டைட்டில் மட்டும்தான் இதை கொடுக்கணும். அதை நீங்கள் பி போட்டாலும் சரி, இ போட்டாலும் சரி, பி அல்லது இ ஏதாவது ஒன்று எழுதலாம். அது தெற்காசியாவில் ஒரு வரைபடத்தை கொண்ட ஒரு படவில்லை. தெற்காசியாவில் வரைபடம் பிளாங்க் கொடுக்கலாம். தெற்காசியான ஒரு வரைபடத்தை கொண்டால் ஒரு போட்டோ மட்டும் தானே போட போறீங்க. அதாவது டைட்டில் அண்ட் கண்டென்ட் கொடுக்கலாம். தெற்காசியாவின் படவில்லை டைட்டில் கொடுத்துட்டு கண்டென்ட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், போட்டோவை போட ஏ அல்லது சி கொடுக்கலாம். மூன்றாவது, இலங்கையை பற்றிய சில உரை வடிவங்கள் உள்ள உரை வடிவம்னா டெக்ஸ்ட் டைப் பண்ண போறீங்க. இலங்கையை பற்றி கொஞ்சம் சில உரை வடிவ விடயங்கள் உள்ள படவில்லை. சி கொடுக்கணும், இ கொடுக்கணும். சி கொடுக்கணும். ஏன்னா டைட்டில் அண்ட் கண்டென்ட் இலங்கை போட்டு போட தலைப்ப அதை பற்றிய சில உள்ளடக்கங்களை நீங்க இதுல டைப் பண்ண ஏறும். அப்ப சி தான் இதுக்கு பொருத்தம். நாலாவது, இலங்கையின் 9 மாகாணங்களின் ஒரு பட்டியலை இடது பக்கத்திலும் இலங்கையின் மாகாணங்களின் ஒரு வரைபடத்தை வலது பக்கத்திலும் கொண்ட ஒரு படவில்லை. ரெண்டு பக்கம் சொல்லப்படுது, இடது பக்கம் உண்டு, வலது பக்கம் உண்டு. அப்ப இதுதான் ஸ்லைட். அப்ப அதுல அடுத்தது வாரது வந்துட்டு எங்களுக்கு கூடுதலாக இந்த வியூவும் வரும். என்னென்ன வியூ இருக்குதுன்னு சொல்றது. இதுல வந்து நார்மல் வியூல தான் நாங்க இப்படி பாக்குற வியூ. சாதாரணமாக இந்த இடது பக்கத்துல எல்லா ஸ்லைடும் காட்சிப்படுத்தப்படும். இங்க நாங்க டைட்டில் எடிட் பண்ணலாம். அது ஸ்லைடை நாங்க எடிட் பண்றதுக்கு நாங்க பாவிக்கிற வியூ வந்துட்டு என்ன பார்வைன்னு சொல்லி கேட்பாங்க. இது இந்த படம் குறியிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நார்மல் வியூ. நார்மல் வியூல தான் நாங்க ப்ரெசன்டேஷன் வந்து எடிட் பண்ணுவோம். அடுத்த வரைக்கும் ஸ்லைட் ஷோர்ட்டர் வியூன்னு சொல்லி ஸ்லைட் ஷோர்ட்டர் இப்படி 4 பெட்டி இருக்கும். இதை கொடுத்தோம்னு சொன்னால் எல்லா ஸ்லைடுமே நாங்கள் உருவாக்கிய எல்லா ஸ்லைடும் இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும். ஷோர்ட்டர்னா நாங்கள் அங்கே ஏறு வரிசை இறங்கப்படுத்துவோம். இப்போ இந்த 6வது ஸ்லைட் எடுத்து வரணும்னா இதை தூக்கி இங்கே போடலாம். இந்த ஸ்லைட் இங்கே வரணுமா இருந்தால் இதை எப்படி மாற்றலாம். இதில் நாங்கள் எடிட் பண்ண இயலாது. ஸ்லைடினுடைய ஓர்டரை நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி மாற்றிக்கொள்ள இயலும். சகல ஸ்லைடையும் ஒரே பார்வையில் பார்த்து கொள்ளவும் இயலும். சரிதானே? நாங்கள் இதில் ஜூம் சொல்லுங்க. டவுட்டா ஏதாவது? கண்டிப்பாக சகல ஸ்லைட்ஸையும் வந்துட்டு ஒரே பார்வையில் பார்த்து கொள்றதுக்கும் ஸ்லைடை ஓர்டரை மாற்றுறதுக்கும் நீ எதை பயன்படுத்தலாம்னா ஸ்லைட் ஷோர்ட்டர் வியூவை பயன்படுத்தி. இதே மாதிரி ரீடிங் வியூன்னு ஒன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக என்ன செய்யலாம்னா இப்படி நாங்கள் ஃபுல்லாக எல்லா ஸ்லைடையும் ஒரே இதில் வரும். நான் டைப் பண்ண தகவல் எல்லா ஸ்லைடும் இங்கே வந்து ஸ்லைடு வந்துட்டு 11 ஸ்லைட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லைடும் ஒரு புக் மாதிரி நாங்கள் எப்படி எல்லாம் ஃபுல்லாக வாசிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ரீடிங் வியூவை பயன்படுத்தலாம். அங்கேயும் எடிட் பண்ண இயலாது. அதே மாதிரி ஸ்லைட் ஷோ வியூன்னு ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் செய்யலாம். இதை வச்சு தான் நாங்கள் விளங்கப்படுத்துறது. இப்போ ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு ஸ்லைட் ஷோ வியூ யூஸ் பண்ணணும்.
ஸ்லைட் ஷோ வியூவில் இருந்து திரும்பவும் நார்மல் வியூக்கு போகிறதுக்கு நீங்கள் எஸ்கேப்ன்ற கீபோர்டில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் திரும்பவும் நார்மல் வியூக்கு நீங்கள் திரும்பவும் வந்து கொள்ள இயலும். அதில் வச்சு எடிட் பண்ணலாம். சரியா? அந்த வியூவும் அடிக்கடி வாரது. ரைட், 7வது கேள்வி. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரைட், பாய்ச்சல் கோட்டுப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதுக்கான போலி குறிமுறையை நீங்கள் எழுதணும். அவை நாங்கள் நெறிமுறை அல்கோரிதம் ஒன்றை காட்சிப்படுத்துறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட், பாய்ச்சல் கோட்டுப்படம். அடுத்தது போலி குறிமுறை. அவை இந்த பாய்ச்சல் கோட்டுப்படுத்தான போலி குறிமுறை எழுதும் போது முதலாவது தொடக்கத்துக்கு நாங்கள் என்ன பாய்ப்போம்? பிகின் பாவிக்கணும். அவை தொடக்கத்துக்கு நீங்கள் பிகின் எழுதலாம். பிகின் எழுதினா பிகினை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் அடுத்த உள்ளடக்கங்கள் எழுதுவோம். ஏன்னா பிகினுக்கு நேருக்கு தானே என்ன வரும்? கடைசியில் முடிவு என் பாவிக்கிறது. என் பாவிப்போம். என் பாவிச்சு ஒரு டொட்டோட முடிப்போம். இதுவும் நேருக்கு வரணும். மற்ற உள்ளடக்கம் எல்லாம் இது ரெண்டுக்கும் இடையில இப்படி தள்ளித்தான் வரணும். சரியா? பட் இது என்ன? இது கெட் உள்ளீட்டுக்கு நீங்க என்ன பாவிக்கலாம் அல்லது அல்லது இன்புட் சொல்லையும் பாவிக்கலாம். சரிதானே? இதுதான் நாங்க இன்புட்டுக்கு பாவிக்கிறது. அவை இணைகர ஷேப்ல வரும். அவை நான் இதுல ஏதாவது ஒன்றை பாவிக்கலாம். இன்புட் அல்லது ரீட் அல்லது கெட், நீங்க எதையும் பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்புட் நான் பாவிக்கிறேன். அவை இன்புட் பாவிச்சாச்சு. என்னத்தை இன்புட் பண்ண போறோம்? N1, N2. அப்ப இன்புட் N1, N2. அதை எழுதியாச்சு, இன்புட் பண்ணியாச்சு. இது என்ன? இது தெரிவு. நாங்கள் வந்து மீள் செயல்னா திரும்பவும் திரும்பவும் செக் பண்ணு. ஒரு மீள் செயல் இந்த நிபந்தனை வந்துட்டு திரும்ப செக் பண்ணப்படுமாக இருந்தால் தான் மீள் செயல். இங்கே திரும்ப செக் பண்ணப்படல, ஆம் இல்லையோட போய் அதோட முடியுது. ஆகவே இங்க மீள் செயல் இல்லை. அவ என்னென்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இங்க இருக்குது இந்த அல்கோரிதத்துல? தொடரியும் தெரிவு மட்டும்தான் இருக்குது, மீள் செயல் இல்லை. ரைட். ஆகவே நாங்க தெரிவுக்கு என்ன பாவிப்போம்? இஃப் எல்ஸ் பாவிக்கணும். இந்த இன்புட்டுக்கு நேருக்கு தான் இஃப் வரணும். இன்புட்டுக்கு நேருக்கு இஃப்க்குள்ளதான் இந்த நிபந்தனையை எழுத போறோம். என்ன இஃப்க்குள்ள என்ன நிபந்தனையோ அதை எழுதுவோம். நிபந்தனை என்ன? N1 N2 அது N2. அப்புறம் தென் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் பாவிக்கும். தென் டிஸ்ப்ளே ஆம் எஸ் பக்கம் இருக்கிறது. நாங்க இது வந்து அவுட்புட் தானே, 2 அவுட்புட் இருக்கு. ஆகவே இஃப்க்குள்ள வர அவுட்புட் தான் ஆம்ல உள்ளது தான் நாங்கள் இஃப்க்குள்ள எழுதணும். இஃபை விட கொஞ்சம் தள்ளி எழுதணும் எஸ்ல வர்றது. ஆகவே நாங்கள் அவுட்புட் இது அவுட்புட் ரெண்டுமே. அவுட்புட்டுக்கு என்னென்ன பாவிக்கலாம்? டிஸ்பிளே பாவிக்கலாம். பாவிக்க மேலும் பிரிண்ட்ன்றதை பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட்டும் பாவிக்க ஏதும். அல்லது நீங்க ரைட்டை பாவிச்சாலும் பிழை இல்லை. நாங்கள் பெஸ்கல்ல யூஸ் பண்றதான ரைட் எல்என் அதையும் பாவிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. ரைட். நீங்க வந்துட்டு எங்களுக்கு போலி குறிமுறைக்கு நீதி தானே தரப்பட்டு இதை பாவிங்க. ஷோ அல்லது டிஸ்பிளே அல்லது அவுட்புட்ன்றது பாவிங்க. ரைட், நான் டிஸ்பிளேன்னு பாவிக்கிறேன். டிஸ்பிளேன்னு போட்டுட்டு அவங்க என்ன அவுட்புட் தந்திருக்காங்களோ அதை அப்படியே மேற்கோள் குறிப்புகள் எழுதிவிட்டீங்கன்னா சரி. என்ன டிஸ்பிளே பண்ணணும்? முதலாவது பெரியது, அப்படித்தானே? அது அப்படி நம்ம முதலாவது பெரியது இது மேற்கோள் குறிக்குள் எழுதணும். சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கவும் வேணும், டபுள் கொட்டேஷன் பாவிக்கவும் வேணும், பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று பாவிச்சிருந்தா சரி. அது டிஸ்பிளே பாவிச்சாச்சு. அப்போ இஃப் முடிஞ்சு அடுத்தது இல்லைக்கு நாங்கள் என்ன பாவிப்போம்? இந்த இஃப்க்கு நேருக்கு திரும்பவும் எல்ஸ் வரணும்.
அப்ப எல்ஸுக்குள்ள ஒரு டிஸ்பிளே இருக்கு தானே, அதை இங்க இந்த இந்த டிஸ்பிளேக்குனே இருக்கு, தள்ளி எழுதணும், இந்த டிஸ்பிளேக்கு நேருக்கு எழுதணும். அவை டிஸ்பிளே என்னத்த டிஸ்பிளே பண்ண போறோம்? இரண்டாவது பெரிய தெரியுது. பெரியதோ சமனானதோ ஆகும் என்ன, அது அப்படியே எழுதணும். இரண்டாவது பெரியதோ சமனானதோ ஆகும்ன்றதை நாங்கள் மேற்கோள் குறிக்கல எழுதியாச்சு. அப்புறம் இந்த இஃப் முடிக்கிறோம், அதுக்கு நாங்கள் என்ன பாய்ப்போம்? end if. பாய்ப்போம். அவ்வளவுதான் போலி குறிமுறை, இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான போலி குறிமுறை. கிளியர் அது? ஓ சார். அடுத்தது 8வது கேள்வி. முறைமை மென்பொருள் விருத்தி வாழ்க்கை வட்டம் என்ன, அது நான் சொல்லுவோம் என்ன, SD LC அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா, சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். எத்தனை கட்டம் இருக்குது? 6 கட்டம் இருக்கு. என்ன முதலாவது கட்டம் என்ன? தேவையை இனங்காணல். தேவையை இனங்காணல் அல்லது தேவை பகுப்பாய்வுன்னு சொல்லலாம். அடுத்தது தீர்வினை வடிவமைத்தல். தீர்வினை வடிவமைத்தல் 2வது. 3வது தீர்வினை குறிமுறைப்படுத்தல். தீர்வினை குறிமுறைப்படுத்தல் 3வது. அடுத்தது சோதித்தலும் தவறு நீக்கலும். தவறு நீக்கலும் 4வது. அடுத்தது முறைமை நிறுவுதல் 5வது. நடைமுறைப்படுத்தல் பராமரித்தல் அல்லது நடைமுறைப்படுத்தல் சொல்லலாம். நடைமுறைப்படுத்தலை விட நிறுவுதல் பொருத்தமான சொல்லா இருக்கும், அல்லது அமுல்படுத்தல். நிறுவுதல்லே நீங்க பாவீங்க, சரியா? நிறுவுதல். நடைமுறைப்படுத்தல்ன்றது அதுதான். அடுத்தது பராமரித்தல். ரைட். முறைமை வைத்து வாழ்க்கை ரைட். இப்ப கேள்வி, இந்த 6 படிமுறையும் தெரிஞ்சிருக்கணும். 11ஆம் ஆண்டுல 2ஆம் அலகு முறைமை பாடத்தில் இருக்கும் இந்த 6 கட்டம் தொடர்பான விளக்கம் இருக்கும். ரைட். முறைமை மென்பொருள் விருத்தி வாழ்க்கை வட்டத்தின் தேவைகளை இனங்காணல். அவை எத்தனை படிமுறை இது? முதலாவது படிமுறை. முதலாவது படிமுறையில தேவை இனங்காண்றதுக்கு 5 முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன? அவதானித்தல், நேர்காணல், வினாக்கத்து, மூல மாதிரி, ஆவணங்கள், அறிக்கைகள். இதுல மூல வகை மாதிரி எதை பத்தி தான் கேட்டீங்க. மூல வகை மாதிரி உருவாக்கத்தின் பயன்பாடு நன்மை தரக்கூடியது. மூல வகை மாதிரி உருவாக்கம் என்றால் என்ன என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. என்னது மூல வகை மாதிரி அப்படின்னு சொன்னாங்க? பயனருக்கு நாங்க செய்ய போற மாதிரி ஒன்றை காட்டி அதுக்கு பிறகு பாடல்களை நீக்கி பிறகு செய்யறது. அதாவது முறைமையினுடைய ஒரு மாதிரி, இல்லாட்டி முறைமையினுடைய ஒரு ஆரம்ப பதிப்பு, முறைமையினுடைய ஒரு பதிப்பு உருவாக்கப்படணும். உருவாக்கப்பட்டு அது பயனர்களிடம் காண்பிக்கப்பட்டு பயனர்கிட்ட இருந்து ஃபீட்பேக், பின்னூட்டல்கள் பெறப்பட்டு அதுக்கு பிறகு முறைமை முழுமையாக வடிவமைக்கப்படுற ஒரு முறைதான் இந்த மூல வகை மாதிரி. மாதிரின்றது ஒரு டெமோ. முறைமை போன்ற ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டு அந்த மாதிரி முதலாவது என்ன செய்யப்படும்? பயனர்கள்ட்ட காட்சிப்படுத்தப்படும். சரிதானே? காட்சிப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஒரு டெமோண்டோ இப்படித்தான் எங்களோட முறைமை இருக்க போகுதுன்றது ஒரு மாதிரியை காட்சிப்படுத்தும். அல்லது முறைமையினுடைய ஒரு பதிப்பு, ஒரு நோமலான பதிப்பொண்டே உருவாக்குறோம். ஒரு சாதாரண பதிப்பொண்டை உருவாக்குறோம். வேர்ஷன் ஒரு நார்மல் வேர்ஷன் உருவாக்கி இப்படி காட்சிப்படுத்தி போட்டு பயனர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மாதிரியாக இருக்கும். நிறைய ஃபீட்பேக் எடுக்கணும். அவ பார்த்து பயனர் சொல்லுவாங்க, இதை இப்படி மாற்றுங்க, அப்படி மாற்றுங்க, இதில் எந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபீட்பேக் எடுத்து போட்டு அந்த மாதிரியை பூரணமாக திரும்ப நாங்கள் உருவாக்குறக்கூடிய ஒரு முறை தான் மூல வகை மாதிரி. கிளியராது? ஓ சார். அதை நீங்கள் எழுதிங்கன்னா சரி. முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டத்தில் உள்ள தொடரான கட்டங்களின் ஒழுங்குகளே காணப்படுகிறது. அது முதலாவது தேவைகளை இனங்காணல், தீர்வினை வடிவமைத்தல். அப்ப என்ன? தீர்வினை குறிமுறைப்படுத்தல், தவறு நீக்குதலும், நிறுவுதல், முறைமை பராமரித்தல். சரியா?
ரைட். அப்போ அது மூன்றும் தான் 3 படிமுறையை தான் கேட்டிருக்கீங்க. அது மூன்றையும் எழுதினீங்கன்னா சரி. குற்றிட்ட பதின்ம குறிப்பீட்டில் ஒரு ஐபி முகவரிக்கான ஒரு உதாரணத்தை எழுதுக. என்ன ஐபி முகவரி? அப்போ பதின்ம தான் நாங்கள் வளமையாக எழுதுவோம். சொல்லுங்க.